வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியதை நம்பி கூட்டணிக்கு சென்ற முஸ்லிம் அமைப்புகளுக்கு கைசேதம்தான் கிடைத்துள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்ட சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மனிதநேய மக்கள் கட்சி வடசென்னை மாவட்ட தலைவர் அலி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் MS ஜவாஹிருல்லா, திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இப்தார் நோன்பு திறக்கப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா கூறியதாவது: பாஜகவுக்கு அடிபணியாமல் எதிர்த்து நிற்கும் தைரியமோ மனவலிமையோ அதிமுகவிற்கு ஒருபொழுதும் இருந்ததில்லை. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சில இடங்களில் பேசி வருவதால் பல முஸ்லிம் அமைப்புகள் அவர்களுடன் கூட்டணிக்கு சென்றனர். ஆனால் கூட்டணிக்கு சென்றவர்கள் தற்பொழுது கைசேதமடைந்து நிற்கின்றனர். தமிழகத்தை பதைக்குழியில் தள்ளும் கட்சியாக பாஜக இருந்து வருகிறது. பாஜக தமிழகத்தில் காலூன்ற பல்வேறு கைவியுகங்களை செய்து வருகிறது. தற்பொழுது பாஜக அதிமுகவை தனது கூட்டணியில் சேர்த்துள்ளது. மேலும் புதிதாக தொடங்கப்பட்ட நடிகர் விஜயின் கட்சியும் பாஜக கூட்டணியில் இருப்பதாக வியூகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தற்போது தமிழகத்தில் நடைபெற்று வரும் திமுக ஆட்சி தமிழக மக்களுக்கு பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தை முதல்வர் ஸ்டாலின் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் வலுவான கூட்டணியாக திமுக கூட்டணி இருந்து வருகிறது. இந்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியாக இல்லாமல் மத நல்லிணக்க கூட்டணியாக இருந்து வருகிறது. மேலும் தமிழகத்தில் உரிமையின் எந்தவித சமரசமும் செய்யாமல் உரிமை கோரி அதனை மீட்டு எடுக்கும் கூட்டணியாக திமுக கூட்டணி இருந்து வருகிறது. பாஜக யாரிடமும் கூட்டணி அமைத்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும் வெற்றியின் மூலம் பாஜகவுடன் சென்றவர்கள் வருந்தும் காலம் வரும். நெல்லையில் முன்னாள் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கண்டனத்திற்குரிய. இந்த கொலை தொடர்பாக சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி குற்றவாளிகள் தப்பி முடியாத அளவிற்கு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இறந்த ஆய்வாளரின் மகனுக்கு ஆபத்து என தகவல் அறிந்து முதல்வரிடம் நான் தெரிவித்த நிலையில் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனை ஒரு சம்பவமாக வைத்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இல்லை என கூறுவதை ஏற்று கொள்ள முடியாது. சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக சீர்குலைத்து இருந்தது. அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில்தான் தூத்துக்குடியின் ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது காவல்துறையை வைத்து மக்களை காக்க குருவி போல சுட்டு கொன்றதை தமிழக மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். தமிழ்நாடு அசெம்பிளியில் ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தது ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ பேர் நம்ம இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இந்த 30 வருஷத்துக்கு கழிச்சு இவ்வளோ இஸ்லாமியர்கள் இருக்கிறோம். இதுவே கம்மியான நம்பர் தான், நிறைய கிடையாது. இதுவே கம்மியான நம்பர் தான். பட் இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை, இந்த ஒற்றுமை தான் மிகப்பெரிய ஒரு பலம். அந்த பலத்தை அவர்கள் சீர்குலைக்க பார்ப்பார்கள். ஆனால் இந்த பலம் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய தேவையாக இருக்க வேண்டும். என்ன காரணம்னா, நேற்று முந்தானே கூட நம்ம ஜவாஹிருல்லா சாப்பிட எல்லா சீனியர் கல்வியிலையும் சொல்கிறாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் சொல்லிட்டு இருந்தோம்ல, நைட்டோட நேரில் போய் பாஜகவை சந்திச்சு கை கொடுக்கிறாங்க. இது என்ன அர்த்தம்?
சமுதாயம் உலக அளவில் மிகப்பெரிய வஞ்சனைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்னொரு இடத்துல நம்ம சமுதாயத்தை ஒற்றுமையாக வலிமையாக நம்ம சமுதாய மக்கள் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அத்தகைய வலிமையை இறைவன் நமக்கு தருவானாக. என்ன காரணம்னா நம்மளால் ஆக சின்ன நல்ல உதவியை நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நோம்பு மாதத்தில் நம்மளுடைய சந்தோஷத்தை ஒரு மிகப்பெரிய பங்கை கொஞ்சம் இயலாத நண்பர்கள் இருந்தால் அவர்களிடம் கொடுத்து அவர்களையும் சந்தோஷப்படுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டவனாக இந்த நோம்பு மாதத்தில் அல்லாஹ் நம்முடைய நம் அனைவருடைய நோன்பினை கவனி செய்வனாக கேட்டவனாக விடைபெறுகிறேன். நிகழ்ந்த அன்புடையமாகிய எல்லாம் உள்ள ஏக இறைவனின் பெயரால் தொடங்குகிறேன். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த இஃப்தார் என்ற நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ராயபுரம் அலி அவர்கள், இந்த நிகழ்வில் பங்கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை செயலாளர் வழக்கறிஞர் ஜெயினுலாதீன் அவர்கள், இந்த நிகழ்வில் பங்கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் ராயபுரம் அஜ்மல் அவர்கள், வடசென்னை மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் வேமணி வெங்கடேஷ் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஐடின் ஈரா மூர்த்தி அவர்கள், இந்த நிகழ்விலே பங்கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலான் மாதத்தினுடைய கடைசி சில நாட்களிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு ரமலான் மாதத்தை அடைந்து அதில் நோன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு வல்ல இறைவன் தந்திருக்கின்றார். அந்த பாக்கியத்தினுடைய அந்த கடைசி சில நாட்கள் மிக மிக முக்கியமானது. ரமலானினுடைய முதல் 20 நாட்களிலே நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தொழுவார்கள், தூங்குவார்கள், பிறகு எழுவார்கள், இப்படியாக கழிப்பார்கள். ஆனால் கடைசி 10 நாட்களில் மட்டும் இரவு முழுவதும் தூங்காமல் இறைவனை நின்று வணங்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டிய அந்த வழியின் அடிப்படையில் ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்களினுடைய முழுமையான பலனை பெறக்கூடிய வகையில் நம்முடைய வழிபாடுகளை, நம்முடைய கவனத்தை முழுக்க அதற்கு செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்கின்றேன். காரணம், இந்த ஆண்டு ரமலான் மாதத்திலே நாம் இருக்கின்றோம். அடுத்த ஆண்டு ரமலான் மாதத்திலே நாம் இருப்போமா அல்லது உலகை விட்டு பிரிவோமா என்பது யாருக்குமே தெரியாது. இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மோலானா அவர்கள் பல செய்திகளை சொன்னார்கள். வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான நிலைப்பாட்டை எடுத்து நாடாளுமன்றத்திலே திமுக உறுப்பினர்கள் மிக சிறப்பான முறையிலே தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் அளித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அது வரும் நாட்களிலே நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. சரியான திசையில் நாம் செல்ல வேண்டும். சில பேர்களுக்கு 2 அப்பா இருக்கிறாங்க, இப்போ பார்த்தா 3 அப்பா வரக்கூடிய நிலை வந்துவிட்டது. நமக்கு ஏன் இறைவன்
ஒருவன் மட்டும்தான். அவன் ஒருவனையே நம்பி அவனுடைய வழியில நாம் பயணிக்கும் போது அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களும் சிறப்பான முறையில், இன்னும் சிறப்பான முறையில் மக்களுக்கு நன்மையை தர வேண்டும். இது போன்ற சிறப்பான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய 2026 நடைபெறக்கூடிய தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்று மீண்டும் தமிழ்நாடு அனைவருக்குமான, அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக விளங்குவதற்கும், சிறுபான்மை சமூகத்தின் மீது வஞ்சகம் கொண்டு நெஞ்சம் கொண்டு தாக்க வரக்கூடியவர்களுடைய சதி திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுவதற்கும் இந்த நேரத்தில் வல்ல இறைவனை பிரார்த்திப்போமாக என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. நோன்பு திறக்கக்கூடிய நேரம், பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். எனவே அனைவரும் இந்த நல்ல நேரத்தில் நாட்டுக்காக நன்மை செய்யக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்காக, அனைத்து மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். நன்றி. பாஜகவுக்கு அடிபணியாமல் நிமிர்ந்து நிற்கக்கூடிய மன வலிமை அதிமுகவுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல இடங்களில் சமீப காலமாக சொல்லி வந்தார்கள். அதனை நம்பி சில முஸ்லீம் அமைப்புகள் கூட அதிமுக கூட்டணிக்கு சென்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், எங்களுக்கு 2 அப்பாக்கள் உள்ளார்கள் என்று பேசக்கூடிய அளவுக்கு சென்றார்கள். இன்று அதிமுகவை நம்பி அவர்களோடு சென்றவர்களெல்லாம் கை சேதப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய நலன்களை புதைக்குழியில் அனுப்பக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக. தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றலாம் என்று எண்ணி அவர்கள் பல கைங்கரியத்தை செய்து வருகிறார்கள். இப்போது பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுகவை தன் பக்கம் இழுத்து கொண்டது. புதிதாக அரசியலுக்கு வரக்கூடிய விஜயும் கூட அந்த பக்கம் செல்வார் என்றெல்லாம் யூகங்கள் வெளியாகியிருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் கூட இப்போது நடைபெற்று வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு வகையில் சிறப்பான திட்டங்களை ஏற்படுத்தி செயல்பட்டு வருகிறது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டை வளர்ச்சியின் பாதையில் நம்முடைய திமுகவினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். ஒரு வலுவான கூட்டணியாக திமுக கூட்டணி இருக்கின்றது. இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. மதசார்பின்மை நிலைநாட்டப்பட வேண்டும். சமூக நல்லிணக்கம் தலை தோங்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எவ்வித சமரசமும் இல்லாமல் தலை நிமிர்ந்து உரிமை கோரி அதை பெறக்கூடிய ஒரு சிறந்த கூட்டணி தான் திமுக தலைமையிலான கூட்டணி.
எத்தனை பேர்களை பாஜக தன்னுடன் சேர்த்து கொண்டாலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். பாஜகவுடன் சென்றவர்கள் தாங்கள் செய்த தவறுக்காக வேண்டி வருந்தக்கூடிய காலம் நிச்சயம் வரும். இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் திமுக சொல்றீங்க. ஜாகிர் ஹுசேன் பார்த்தீங்கன்னா வக்ஃப் வாரிய சொத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கான போராடினாரு. அவர் உயிரிழந்தார். மற்றும் அவங்க பையனுக்கும் வந்து கொலை மிரட்டல் வந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இதே தொகுதியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தொகை போட்டவங்கள மாதிரி பேசினாங்க. இதெல்லாம் முதல்வர் கண்டிக்கணும். நிச்சயமாக கண்டிக்க வேண்டும் என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நெல்லையில் கொலை செய்யப்பட்ட அந்த முன்னாள் காவல் ஆய்வாளருடைய படுகொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது குறித்து சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதற்கான ஒரு சிறப்பான பதிலையும் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அந்த கொலையில் ஈடுபட்ட யாரையும் நாங்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பவிட மாட்டோம் என்று சொல்லி அதே மாலையில் இந்த கொலையில் ஈடுபட்ட அனைவர்களையும் உடனடியாக இந்த அரசு கைது செய்திருக்கிறது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவருடைய மகனுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு செய்தி வந்தபோது அதை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு சென்றேன். 24 மணி நேரமும் அவருடைய இல்லத்தில் காவல்துறை பாதுகாப்பை போட்டிருக்கிறார்கள். ஸோ இதையெல்லாம் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வைத்து கொண்டு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மிக மோசமான சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்தல் அதிமுக ஆட்சியில் தான் நடைபெற்றது. கதற தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் என்ற அந்த நாசகர ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை காக்கா குருவிகளை போன்று மக்களை சுட்டு கொண்டதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டார்கள். நன்றி.